உலகத்தில் எந்த மார்க்கத்திலும் இல்லாத ஒரு சிஸ்டம் அது. சுபஹானல்லாஹ். ஜக்காத்தை பற்றி இந்த சமுதாயத்தை அறிவு கிடையாது. இப்பவும் நோம்பு வந்ததுன்னா 15 ஆண்டு சுற்றி உட்காந்துக்கிட்டு விவாதம். அது ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்க வேண்டுமா அல்லது ஆயுள் முழுவதும் கொடுக்க வேண்டுமா? 17 கிராமுக்கு 1 மில்லிகிராம் கூட இருந்தால் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா? உங்களெல்லாம் கபூரில் போட்டு மூடிட வேண்டியதான். இந்த ஒரு நாளும் இந்த சால்வ் பண்ண போகிறதே கிடையாது. காலம் உள்ள விவாத பொருளாது. மார்க்கம் விவாத பொருளா அல்லது மார்க்கம் சாதிக்க வந்து? அதான் என்னோட கேள்வி. ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் ஆயிருங்க. நானே சொல்றேன், ஆலிம்லாம் ஒன்று ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் ஆயிருங்க. ரைட்டா ராங் நீ ஃபிக்ஸ் பண்ணுங்க. அல்லாஹ் முடிவு எடுத்துருங்க. அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். நமக்கு அறிவுக்கு எட்டியது ஆத்திரங்களை வச்சு முடிவு எடுத்துரும். இந்த சமூகம் ஜக்காத்தை செலுத்திடும்ல. நீங்கள் இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ஒரு தடவை கொடுக்கணுமா, ஆயுள் முழுக்கும் கொடுக்கணுமா, வருஷம் கொடுக்கணுமா, முகந்தான் நேற்று கொடுக்கணுமா, நேற்று கொடுக்கணுமா, இன்னும் பேசிக்கிட்டே இருந்தா நிறைய பேர் ஜக்காத்தில் இன்னும் டவுட்டே கிளியர் ஆகலை. பாதி பேருக்கு கிளியரே ஆகலை. நல்லா தெரிஞ்சு ஜக்காத் எடுத்துமா ஏழ்மை வறுமையை ஒடிச்சிட்டு விதவைகள் அனாதைகள் சிறைப்பட்டவர்களோட வாழ்க்கையை ஒளிமயமாக்குச்சு. கணவன் இழந்த ஒரு பெண்மணி உறவுகள் இல்லை என்று சொன்னால் யார்கிட்ட போய் கேட்பா? யார்கிட்ட கேட்பா? உறவுகளும் இருக்கு, ஆனால் அவங்களும் வலிமையா இல்லை, ஏழ்மையில் வாழ்ந்தால் யார்கிட்ட போய் கேட்பா? ஒரு பெண்மணி ஆணுக்கே கேட்க அவ்வளோ தயக்கம் இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை என்ன செய்வா? கணவன் கிடையாது, 1க்கு 2 பிள்ளைகள், சொந்த பந்தங்கள் வசதி இல்லை, பார்க்க அண்ணன் தம்பி இல்லை, யார்கிட்ட போவா? ஜமாத்தில் தானே வரணும். ஜமாத்தில் ஜக்காத்து பணம் இருந்தால் கொடுப்பாங்கல்ல. ஜக்காத்து பணம் எங்க இருக்கு? தலைக்கட்டு வரி மட்டும் கரெக்டாக வசூல் பண்ணிடுவோம். கஞ்சி தலைக்கட்டு வரி, ஜக்காத்து வரி சிஸ்டத்திலே கிடையாது, போர்டில் இருக்காது. ஜக்காத்து வரி தான் போர்டில் இருக்கணும். இங்கே என்ன இருக்கு? இவர் தலைக்கட்டு வரி கொடுக்கவில்லை, நிக்காட்டு வரி கிடைக்காது, கபருக்குள்ள போட்டு இவர் அடக்க மாட்டோம். இது மட்டும் வச்சிருப்பான். கஞ்சிக்கு 2000 ரூபாய். முதல் கஞ்சி பாலே ரஃபி, 2ஆம் கஞ்சி, 3ஆம் கஞ்சி. அல்லாஹ் வெக்கமா இல்லையா? ஜக்காத்து பணத்தை அல்லாஹ் 9ஆம் அத்தியாயம் 18ஆம் வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? அவர்கள் தொழுகை அல்லாஹ் இணை வைக்க மாட்டாங்க. முந்தைய வசனம், தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தும் கொடுப்பார்கள். யார் பள்ளியை பரிபாலனம் செய்ய சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தும் கொடுப்பார்கள். நீதி செலுத்தும் போது அல்லாஹ் மறுமை நாளே அஞ்சுவார்கள். நீதி செலுத்தும் போது அல்லாஹ்வை தவிர யாரையும் அஞ்ச மாட்டார்கள். இதுதான் அல்லாஹ் சொல்ற சரத்து. பள்ளிவாசல் போர்டில் என்ன இருக்கணும்? என்ன இஸ்லாம் என்ன சொல்ல வந்தது? நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? எங்க பள்ளிவாசல் ஜக்காத்து மழை இருந்தால் தானே கஷ்டப்பட்டவன் தேடி வருவான். ஆனாச்சு 4 பக்கம் ஓடுவான். பொம்பளை பிள்ளை யார்கிட்ட போவோம்? அதான் கேட்கிறேன். ஒரு பெண் தன் வாழ்க்கையிலே நடத்தை தவறிவிட்டால், கணவன் இழந்த பெண், ஆதரவில்லாத பெண்ணோட நடத்தை தவறிவிட்டால், இந்த சமூகம் அவளை என்ன வார்த்தைகளால் அவளை அர்ச்சனை பண்றோம். நம்ம அவளை கெட்ட வார்த்தையா பேசுறோம்ல. அவ யார் தெரியுமா? பெரிய ஐட்டோங்கிறது வார்த்தைகள் எப்படிலாம் விடுறோம். ஆனா எவ்வளவு அவன்கிட்ட போய், ஏமா நீ ஏமா கஷ்டப்படுற, ஜமாத்திலிருந்து உனக்கு உதவி சரி, கவலைப்படாத, உனக்கு வீட்டுக்கு சாப்பாடு வந்துடும், வாடகைக்கு இன்னார் பொறுப்பு எடுத்திருக்காரு, உன் பிள்ளைகள் படிப்புக்கு இன்னார் பொறுப்பு இருக்கு, தமிழ் மீடியத்தில் படிக்க வை, இங்கிலீஷ் மீடியம்லாம் வேண்டாம், தமிழ் மீடியத்தில் படிக்க, உன் சாப்பாட்டு ஜமாத், இந்த ஆள் இந்த சகோதரன் உனக்கு என்ன செய்யறான், ஜக்காத் பண்ணலேருந்து ஒன்று என்ன செய்வான், பிள்ளைகள் வீட்டுக்கு வாடகை கொடுப்பானா, அவன் ஏன் இந்த தவறை செய்ய போறான்? குற்றஞ்சாட்டுறது ஈஸி. இஸ்லாம் வழிகாட்டுற ஜக்காத் ஒன்று இருக்குல்ல, ஏழையாருக்கு பண்ணி எப்படி லிஃப்ட் பண்ணி விடுறது. நீங்க இன்னைக்கு என்ன செய்றீங்க? வெக்கம் இல்லாம நாடார் சமுதாயத்தை முன்னுதாரணமா காட்டிட்டு இருக்கீங்க. அவ்வாறு அந்த சமுதாயத்தில் யாராவது கஷ்டப்பட்டா தூக்கி விட்டுருவான், நீ குப்பரை போட்டு கவுத்திடுவேன். எந்த மார்க்கம் சட்டமாக்குச்சு ஜக்காத்தை சொல்லி அவனை தூக்கி விடு, ஏழையா இருந்தா தூக்கி விடுன்னு சொன்ன மார்க்கத்தில் நீங்க செய்யறோமா? நம்ம சிஸ்டம் இருக்கு, நம்ம செய்யறோமா? செய்யல. ஹலோ, இது சாதனைங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சாதனை. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு, அபூபக்கர் ஆட்சிக்கு பிறகு, உமர் அலி ஆட்சி காலம் வரைக்கும் அவர் சேர் ஆளுநராக இருந்தார். ஒரு நாள் உமர் அலி அவர்களுக்கு கடிதம் போது, கடிதம் எப்படின்னா, ஒட்டுமொத்த ஜக்காத்தையும் தான் பகுந்த பகுதியிலிருந்து ஒட்டுமொத்த ஜக்காத்தையும் அமீருல் மூமினுக்கு அனுப்பி வச்சிட்டாரு. அங்கேருந்து அமீருல் மூமின் உமர் அலி அவர்கள் பதில் கேட்கிறாரு, உங்க ஊர்ல ஏழைகள் இல்லையா? உங்க ஊர்ல விதவைகள் இல்லையா? உங்க ஊர்ல கடன் போட்டோர் இல்லையா? அல்லது ஆண் குமர்கள் இல்லையா? ஆண் குமர்கள் எதுக்கு? ஆண் மகன் தான் மகர் கொடுக்கணும், அதுக்காண்டி ஆண் குமர்கள் இல்லையான்னு கேட்டார். முஆத் இப்னு ஜபல் பதில் அளித்தார், இங்கே ஏழ்மை ஒழிக்கப்பட்டது, கடன்கள் அடைக்கப்பட்டன, ஆண் குமர்கள் இல்லை, எல்லாம் சரி செய்யப்பட்டது, இந்த நாடு சுபிட்சமாக இருக்கிற, ஆக ஒட்டுமொத்த ஜக்காத்தையும் தலைமைக்கு நான் அனுப்புகிறேன் என்று சொன்னார். இது சாதனை மார்க்கம் இல்லையா? ஒட்டுமொத்த நாடும் இங்க ஏழ்மை இல்லை, வறுமை இல்லை, கடன் இல்லை, எல்லாம் அடைக்கப்பட்டுட்டு, இதுதானே இஸ்லாம்? இதுதானே இஸ்லாம்? இஸ்லாம் சாதனை சாதனை வாயில சொன்னா போதுமா? அதை நம்ம செயல்படுத்துறதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறோங்கிறதா என்னுடைய கேள்வி. அல்லாஹ் சொல்லுவான், அகீமுஸ் ஸலாத்து ஸக்கா, தொழுகை நிலைநாட்டு. அல்லாஹ் தொழுகையும் ஜக்காத்தும் உடலும் உயிரும் போல, உடலும் உயிரும் போல சுவாசம் மாதிரி நம்மளோட இருக்கணும். தொழுகை இல்லைன்னா ஜக்காத்து இல்லை, ஜக்காத்து இல்லைன்னா தொழுகை இல்லை. அல்லாஹ் தொழுகை ஜக்காத்து
பிரித்து பேசுகிற குரானில் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர்லாம் பேசுவான். பாக்கி எல்லாம் ஒன்றா சேர்த்தே வச்சுருக்கான்னா எவ்வளோ பெரிய எக்கணும். ஏன் நம்ம வாழ்க்கையில் தொழுகை அல்லாஹ் யக்கீன் வரும் வரை, மரணம் வரும் வரை தொழுவீராகன்னு சொல்கிறான். மௌத்து வரைக்கும் தொழுங்க. அப்போ அதே மாதிரி வாழ்க்கையில் பொருளாதாரம் மௌத்து வரைக்கும் வருது, மௌத்துக்கு பிறகு வருது, கபூரில் அடக்க மாட்டோம் தான் காசு வேணுமே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜக்காத் என்பது எவ்வளோ பெரிய ரோல். இஸ்லாம் அதை சொல்லுச்சு, எப்பா ஜக்காத்து சதக்கா சதக்கத்துல் ஜாரியா, நிரந்தர தர்மம் செய்ய, வாழ்ந்த பிறகு இந்த பூமியில் செத்து போன பிறகு வாழ்டா. எப்படி நல்ல நிறைய செஞ்சு கட்டி வச்சுட்டு, பள்ளிவாசலை கெட்டு, மதரசா கெட்டு, ஆஸ்பத்திரி கெட்டு, நிழல்தரும் மரங்களை நட்டு, கிணறுகளை தோண்டு, அனாதை இல்லங்களை கெட்டு, மக்களை சுபிச்சமா வாழ வச்சுட்டு மண்டையை போட்டுரு, அல்லாஹ்வின் பாதையில போட்டுரு. அப்படி நீ செத்த பிறகு யாரா கட்டினா, இன்னார் கட்டினா, இது யாரா கட்டினா, இன்னார் கட்டினா, இந்த மதரசா அவர் பேரு, இந்த பள்ளிவாசல் யார் கட்டினா. அப்படித்தானே மனுஷன் வாழணும். வாழ்ந்த பிறகும் நாம் நிறுவனமா கொடுமா வேண்டாமா, ஏதோ வாழ்ந்த மனிதன் என்று சொல்வதற்கு அந்த சிஸ்டம் ஜக்காத்தும் சதக்காவும் சதக்கத்து ஜாரியா சிஸ்டங்களை எதுக்கு வந்து நினைச்சுக்கிட்டீங்க? இஸ்லாம் என்பது வெறும் நம்பிக்கை, போலி நம்பிக்கை அல்ல, இது செயல் திட்டம். வாழ்ந்து காட்டி மக்களுக்கெல்லாம் முன்னத ஒரு சமுதாயமே வாழ்ந்து காட்டி அல்லாஹ் சர்டிஃபிகேட் பண்ணார். ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டார்கள், சர்டிஃபிகேட் பண்ணார். அப்படி சும்மா வேட்டு சிறக்கையாக குர்ஆன் வரல, வாழ்ந்து காட்டிய தூதரின் நடைமுறை சாத்தியம் என்று செய்து காண்பித்தார்கள். இதுதான் உண்மை.